சார் நான் இதெல்லாம் விடுங்க சார். மம்முட்டி சார் ஒரு படத்தில் என்ன மாதிரி பேசினார்ல, அந்த வேதா விக்ரம் வேதம் இல்லை, நான் வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டரு. நான் நேற்று வந்த பாய் சார், அதுபோல் என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்கள், என்ன கேள்வி இது? ஆமாம் சார், மம்முக்கா எனக்கு பிடிக்கக்கூடாதா சார்? ഈ ഇന്റർനെറ്റിൽ തന്നെ കണ്ടിട്ട്, ഇന്റർനെറ്റ് ചാറ്റിംഗ് വഴി കണ്ടിട്ട് ഒരു പെൺകുട്ടിയെ ഇഷ്ടപ്പെട്ട് കല്യാണം കഴിച്ച് വിജയ് സേതുപതി ഇല്ലേ, നിങ്ങളുടെ കല്യാണത്തിന് മുമ്പ് വരെ നിങ്ങൾ അവരെ കണ്ടിട്ടില്ലല്ലോ. അതാണ് ഏറ്റവും വലിയ ജീവിതത്തിലെ റിസ്ക് എന്ന് മുമ്പ് ഒരു ഇന്റർവ്യൂവിൽ പറഞ്ഞിട്ടുള്ളത്. ഇപ്പോൾ അത്രയും റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര ശതമാനം? ഈ കുറെ സിനിമകളായിട്ട് ഷാരൂഖ് ഖാന്റെ വില്ലൻ ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, രജനീകാന്തിന്റെ വില്ലൻ ഓപ്പോസിറ്റ് അഭിനയിക്കുന്ന, കമലഹാസന്റെ ഓപ്പോസിറ്റ് വില്ലൻ അഭിനയിക്കുന്ന, ഇപ്പൊ 50 കോടി കളക്ഷനൊക്കെ കിട്ടി, കുറെ കാറും കുറെ സൗകര്യങ്ങളൊക്കെ ഉള്ള വിജയ് സേതുപതി ഇല്ലേ? ആ വിജയ് സേതുപതി മറ്റേ ആ റിസ്ക് എടുക്കുന്ന വിജയ് സേതുപതി എത്ര പെർസെന്റേജ് ഉണ്ട്? Maybe 200%. ஆமாம் சார், அது ப்ராக்டிஸ் ஆகுது சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் ஆகலை சார். அதை தாண்டி ரிஸ்க் எடுக்கும்போது ஏற்பட்ட அந்த ஊண்ட் இருக்குல்ல சார், அதோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் மிஸ்டேக்ஸை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரோம் சார். பட் தட் பிகம்ஸ் யுவர் கேரக்டர் சார். இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து கேள்வி கேட்டே இருக்கீங்கல்ல, தட்ஸ் யுவர் கேரக்டர் ரைட். ஆனால் அதை ஒரு கேள்வியும் நீங்கள் ரொம்ப அழகாக கேட்குறீங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட்டிவ். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கேட்ட எந்த கேள்வியும் வந்து ஹர்ட் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல, அண்ட் அதை ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஐ லைக் த வே யூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அது மாதிரி ஒருத்தரோட ப்ராக்டிஸ் இருக்குது லைஃப்பில். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து இருப்போம். நான் இது நம்புவேன் சார். சில சமயம் வந்து என்னோடய வாழ்க்கையில் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நான் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எங்கே தொடங்கிச்சுன்னு நான் அப்பப்போ அனலைஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி எல்லாமே சின்ன வயசில். இப்போ நாங்கள் ஸ்கிரிப்டில் இவங்க ஒரு வேலை பார்க்குறாங்களே, எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு பெரிய விஷயமாடி ஒரு சின்ன விஷயத்தை வந்து முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க. அப்படி தானே? அந்த மாதிரி லைஃப்பில் வந்து பெரிய விஷயமாடி சின்ன விஷயம் ரெஜிஸ்டர் ஆகிட்டே வருதுன்னு நான் நம்புகிறேன். அது ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒருத்தர் ரெஜிஸ்டர் ஆகிட்டே வருது. சம்டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் என் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிருக்கு சார். நான் நினச்சி பார்த்துக்கணும். நான் ஸோ லைஃப்பில் லீட் சீன்ஸில் நிறையா இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன் இருக்கேன். ஓகே விஜய் சார், ஜவான் மூவிக்கு அப்புறம் நீங்கள் அந்த டைப் காஸ்ட் வில்லன் ரோல்ஸ் பண்ணதுக்கு இல்லை, ஜவான்னால கிடையாது சார். நான் அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னை வில்லனாக கேட்டாங்க சார். ஸோ அது வந்து அது எப்படி சொன்னால் சரியாக அப்படின்னு சொல்லி நான் பதிலாக சொல்லிட்டேன். நான் அது சில பேருக்கு அது புரியல, நான் எதுக்கு வில்லனாக பண்ணேன்னு புரியல. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் மறந்துட்டு என்ன அகைன் சின்ன சின்ன இதுக்கெலாம் இது அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் எமோஷ்னல் பிளாக்மெயிலாக இருந்தது. அதனால் வந்து பண்ண என்னோட கேள்வி, அப்படி ஒரு முடிவு நீங்கள் எடுத்தீங்க, அப்புறம் என்ன சார் இந்த மம்முக்காவோட டர்போ ஒத்துக்கிட்டேன்? டர்போ என்ன ஒத்துக்கிட்டேன் சொல்லுங்கள், என்ன கேள்வி இது? இல்லை, லாஸ்ட்டில் வந்து ஆமாம் சார், மம்முக்கா எனக்கு பிடிக்கக்கூடாதா சார்? சார் எனக்கு அவர் பிடிச்சிருச்சு சார். எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சார். ஆண்ட்ரோ செட்டுக்கு ஃபோன் பண்ணேன் சார். என் டேரக்டர் நான் இந்து இங்கே தான் இருக்காங்க, 19 இயர் பண்ணாங்க. அவங்கள ஸ்டேஜுக்கு விட்டு அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்ட்ரோ செட் வந்து எனக்கு இங்கே வந்து எனக்கு நல்லா பார்த்துட்டாரு, எனக்கு சாப்பாடு போட்டார், சூப்பராக பார்த்துட்டாரு. ஒரு நாள் ஃபோன் பண்ணி மம்முக்கா பேசினா சார். மம்முக்கா நான் பேசினேன், விஜய் எனக்காக இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து ஓகே சார். ஸோ நான் பேசினேன், அவ்வளோதான். அங்கே டைரக்டர் வந்தார். இட்ஸ் அ ரெஸ்பெக்ட், வாட் இஸ் தேர் சார். நீங்கள் மம்முக்கா ஃபேனா? இல்லை, எல்லாருடைய ஃபேனும் நான் சார். நல்ல சார், எப்பயுமே சார் நான் இதை நம்பர் வச்சுக்கோங்க சார். எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி சினிமாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். நேற்று சினிமா யாரெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் எங்கெங்கேயோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். நான் இந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லுங்கள் சார், காத்தாவில் 2 காசு கொடுத்து அதிரப்பள்ளி போயிருந்தபோது மம்முட்டி சார் இருக்காருன்னு சொன்னாங்க அந்த ரிசார்ட்டில். ஐம் அபவுட் டு லீவ். ஸோ நான் கேட்டேன், சாரை வந்து பார்க்கலாமா கேட்டேன். பிகாஸ் ஐ வாண்ட் டேக் அவுட் ஃபோட்டோ. என்னென்னா அது 1 வீக் முன்னாடி தான் மம்முட்டி சார் பண்ண மறுமலர்ச்சின்னு தமிழில் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த படத்தை ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே ஹீரோ தான் அந்த படத்தில். ரஞ்சித் சாரும் சரி, மம்முட்டி சாரும் சரி, 2 பேருமே ஹீரோ தான். அதை சும்மா வந்து என் குழந்தைங்களுக்கு போட்டு காமிச்சு இந்த 10 ஸ்கிரிப்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் 1 வீக்லேயே நான் அவரை பார்த்தேன். அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ஒரு நாள் கேட்டார், இந்த மாதிரி சொன்னாங்க. சந்தோஷம். எனக்கு அவர்கிட்ட மெசேஜ் வந்தது. என் ஒய்ஃப்லாம் காமிச்சேன், மம்முட்டி சார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான்னு காமிச்சேன். தேங்க்யூ விஜய்னு ஒரு மெசேஜ் பண்ணாரு. அதுவும் எனக்கு ரொம்ப நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். கிரேட் பர்சனாலிட்டிஸ் நான் அட்மைர் பண்ணியிருக்கேன். அவங்க யாராக இருந்தாலும்
அவங்க கூப்பிட்டாங்கன்னா, அவங்க பேசினாங்கன்னா, நான் என்னால் முடியும்னா அது எனக்கு சந்தோஷம். டு மேக் மீ ஹாப்பி, ஐ டிட் இட். ஸோ டர்போ 2ல நீங்கள் இருப்பீங்களா சார்? இப்போ உங்களோட இன்டென்ஷன் இதுதானா? இன்னும் 1 ஹவரில் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது சார். சார் நான் இதெல்லாம் விடுங்க சார். மம்முட்டி சார் ஒரு படத்தில் என்ன மாதிரி பேசினார்ல, அந்த விக்ரம் வேதாவில் நான் வந்து நான் அந்த ஃபுட்டேஜ் மட்டும் தான் சார் பார்த்தேன். அவ்வளோ பெரிய ஆக்டரு. நான் நேற்று வந்த பாய் சார், எந்த ஈகோ இல்லாமல் எடுத்து பண்ணும்போது நான்லாம் என்ன சார் இது. ஸோ எவ்ரி திங் இஸ் லேர்னிங் ரைட். உங்களோட நான் நேற்று வந்தவன், நான் வேறு லாங்குவேஜில் இருக்கேன். அவர் அதெல்லாம் யோசிக்கல. இதெல்லாம் பண்ணும்போது என்ன மக்கள் இன்னும் நேசிக்கிறாங்கல்ல. என்னோட மம்முட்டி சார் எடுத்து பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு மரியாதை என் மேலே வருதுல்ல, ஒரு பர்சனல் வருதுல்ல. அதெல்லாம் யோசிக்காமல் ஒருத்தர் பண்ணுறாருல்ல. ஸோ பீயிங் அண்ட் சீன் ஆக்டிங் இதை கூட நான் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். புரியுது அவங்களுக்கு? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தானே. அடுத்து யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் வளர்ந்தவங்க, எந்த ஈகோவும் பார்க்காம வெரி குட்னு சொல்கிற மாதிரி தான் அது மாதிரி ஒரு பிஹேவியர் இது. ஸோ அந்த மனுஷன் கேட்கும்போது நான் எப்படி எனக்கு மோகன்லால் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, மும்பையில் வந்து நான் தங்கிட்ட ஹோட்டலில் அங்கே அதுக்காக சொன்னாங்க. நான் வந்து நான் பர்மிஷன் போய் கேட்டு மோகன்லால் சார் ஆஃபீஸில் அவரோட ஆட்டோகிராஃப் வாங்கி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன் ஆஃபீஸில். என் ஆஃபீஸ் நான் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்க ஒரே கையில் அவரோட தான். விஷ்ணு நீ கண்டிப்பா ப்ரூஃப் இருக்கு. വിജയ് സാർ ഇത്രയും പടങ്ങൾ ചെയ്തു അതായത് വളരെ ഇത്രയും പടങ്ങൾ ചെയ്ത് സ്വന്തമായിട്ടൊരു ഐഡന്റിറ്റി ഉണ്ടാക്കിയ ഒരു ആക്ടറാണ് താങ്കൾ. പക്ഷെ ഇത്ര സിമ്പിൾ ആയിട്ട് ഡൗൺ ടു എർത്ത് ആയിട്ട് ഇരിക്കാൻ എങ്ങനെ സാധിക്കുന്നത്? സോ ഹംബിൾ எவ்ரி டைம் இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, நான் சிரிச்சு பேசுகிறேன்ல, ஆனால் உங்கள் கேள்விக்கு ரொம்ப வார்த்தையாக ஜாக்கிரதாக பேசணும், ஈஸியாக இருக்கணும், உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி நிறைய எப்படி யோசிக்கணும். அது மாதிரி ஒரு முறை கேமரா முடிக்கும் ரொம்ப பயம் இருக்குது சார். ஒவ்வொரு முறை கேமரா கேள்வி கேட்குறது என்ன வச்சுருக்கேன்னு. டைரக்டர் சீன் எழுத சொல்லும்போது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு முறை கொஸ்டின் இருக்குது சார். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். அதனால் வந்து எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து போனால் செஞ்சுருவேன்ற கான்ஃபிடன்ஸ் சுத்தமாக இருந்ததில்லை சார். இதில் என்ன சார் நான் வந்து வர்றது. ஸோ இட் இஸ் அதை நான் ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. ஏன்னா ஒருத்தரால் எதுவும் நடக்கலை சார். இங்கே எல்லாராலையும் சொல்கிறேன். நான் எனக்கு படம் பண்ணேன் சார். உங்கள் முகங்களில் இந்த சந்தோஷம் இல்லை, இந்த லவ் இல்லைன்னு வச்சுக்கோங்க சார். இந்த கேள்வி பதில் செஷனே செத்துடும் சார். அது புரிதுங்களா? இட்ஸ் கிவ் அண்ட் டேக். எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் வந்து என்னோட விஜய் விஸ்வநாத் சொல்லிட்டு, அவர் மலையாளி தான். ஹீஸ் லைக் மை மென்டார், மை ஃபாதர் ஃபிகர் மாதிரி. நானும் அவரும் ஆரம்ப டைப் படம் பண்ணோம். அவர் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார், விஜய் நீ நல்லா பேசுகிற டயலாக் எழுதுனான்னு சொன்னார். ஸோ ஆரம்ப டைப் தான் ஃபஸ்ட் நான் டயலாக்கு அவரோட சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதுனேன் சார். ஓகே, அப்போ அவர் எனக்கு ஒரு தடவை சொன்னார், இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு ரியாக்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தோம். எப்படின்னா, ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒரு ஊர் ஜனங்க வீட்டுக்கு போய் கதவை முடிக்கிறாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், ஒருத்தங்க எல்லாரும் அவன் கையெழுத்து கும்பிட்றாங்க, அப்பா அவன் யார்? ஒருத்தர் நடந்து வந்துட்டுருக்கான், உடனே குழந்தைங்களாம் தூக்கிட்டு ஓடுறாங்க, அப்பா அவன் யார்? இப்படி அவன் நானும் நடந்து மட்டும்தான் வந்துட்டுருக்கான். ஆனால் கொடுக்குற ரியாக்ஷன் தான் அவன் யாருன்னு ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி. எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷனில் தான் நாங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால் வி டிபெண்ட் ஆன் யூ. ஸோ அதனால் இதில் ஹம்பிள் சிம்பிள் அப்படி ஒன்றுமே இல்லை சார் இதில். ஓகே, தேங்க்ஸ் ஸோ மச். அண்ட் வி ஆல்வேஸ் ஹாவ் அ கிரேட் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ். அதோட எங்கேயோ எந்த ஊர்லேயும் இறங்கும்போது ஒரு நடிகனையோ இல்லை ஒரு ஃபில்ம் மேக்கரையோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிருக்கலாம் சார். அவர் பல கோடிகள் அதிபதியாக இருக்கலாம் சார், ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கலாம் சார், பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கலாம் சார். ஆனால் ஒரு ஆக்டரையோ ஒரு ஃபில்ம் மேக்கரையோ இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தரை பார்க்கும்போது உங்கள் மூஞ்சில் ஒரு சிரிப்பு வருதுல்ல சார், அதை விட பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடையாது சார். சத்தியமாக கிடையாது சார். அதை விட பெரிய கிஃப்ட் இல்லை. அதை லூஸ் பண்ணுறதுக்கு எந்த சமயத்துலையும் எந்த ஆர்டிஸ்ட்டும் ரெடியாக இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் சார். தட்ஸ் கிஃப்ட் சார். கேளுங்க சார். சார் படத்துல ஒரு பிரச்சனை இருக்குல்ல சார், ஹூ இஸ் மகாராஜா அந்த மாதிரி பேக் ஸ்டோரி ஐ டோன்ட் நோ சார். இருக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியும். ஓ தெரியல, அப்படி இருக்கா? இல்லை ஏன்னா எடுத்தோடனே நான் தான் மகாராஜா சார், கேரள சல்லுக்கூடம் வச்சிருக்கேன், கேரள சல்லுக்கூடம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன் சார். அவர் முடிக்கலன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த கதைக்கு என்ன சார் பாட்டு இருக்கு?
Who's I'm the Maharaja, and he's the Maharaja because he's the இதை ரசிச்சு கேட்ட நீங்களும் மகாராஜா சார் கவர்மா சார் இல்லை ஒரு நிமிஷம் ஆகும். இந்த படத்துல ரொம்ப சர்க்காசமா பேர்ல எல்லாம் கொஞ்சம் யோசனை கொடுக்குது. இப்போ ஒரு சாதாரண சலூன் ஓனர் அவரோட பேர் மகாராஜா. நம்ம ஏன் அப்படி பார்க்கணும்? கோயிலுக்கு மொத்தமாக கேட்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு மகாராஜான்னு பேர் வருது தான் அந்த ஸ்டேஷன்லேயே பெரிய ஒரு காமெடியான ஒரு சீக்வன்ஸ். அண்ட் நான் ஏன் அவரோட கேரக்டருக்கு மகாராஜான்னு பேர் வைக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அவரோட ஹார்ட்ல ஒரு கிரேட்னஸ் இருக்கு. மற்ற கேரக்டர்களை விட அவங்க ஹார்ட்ல ஒரு கிரேட்னஸ் இருக்கு. அப்படிலாம் இல்லை அந்த ஐ மீன் இருக்கலாம், அந்த ஆங்கிளில் வைக்கல. நான் மகாராஜான்னு டைட்டில் வைக்கல, பட் மகாராஜான்னு கேரக்டர் பேர் வச்சிருந்தேன். நான் முன்னாடி நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து சொசைட்டியில் எது ரொம்ப சீப்பாக பார்க்குறோமோ, ரொம்ப லோவாக இருக்கோ, அதை முன்னாடி வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு தான் ஐடியா. குப்பை தொட்டி ரொம்ப சீப்பாக பார்க்குறது. ஸோ அது அப்போ சொசைட்டியில் ஒரு ஒர்க் பண்ணுறாருன்னா அது சார்ந்து லோவாக பார்க்குறதுனா அப்படியா சரி ஓகே அப்படியே மகாராஜா. ஸோ அந்த மாதிரி தான் திருடம் பேர் போலீஸு இந்த ஐரனியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஐடியா. குழந்தைவேல்னு ஒரு கேரக்டர், குழந்தைன்னு ஒரு போலீஸ் இருப்பார். அவருக்கு ஒரு ஸ்டோரி இருந்தது. அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டோரி, பட் அது சிலது வந்து எடிட்டிங்கில் டாப்பில் கட் ஆகிடுச்சு, சிலது எடிட்டிங்கில் போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இதுதான் பிளான். அப்புறம் மகாராஜா டைட்டில் வந்து இதே வச்சிடலாம்னு சார் தான் முடிவு பண்ணார், ப்ரொடியூசர் தான் முடிவு பண்ணார். சார் விஜய் சார் வந்து அவரோட ஏர்லியர் ஃபிலிம்ஸில் அவரே கொஞ்சம் இம்ப்ரவைஸ் எல்லாம் பண்ணிருக்கு. சீன்ஸில் இப்போ 96 அந்த கை ரெண்டு இப்படி வைக்கிறது, இப்போ மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா சொல்கிறது அவனுக்கு புதுசில் நான் சொல்கிறது ஈக்குவல் ஐ ஆம் வெயிட்டிங், அது அவரோட அடிஷன். இந்த 1 வீக்ல பிஃபோர் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணணும்னு பேசுவோம்ல, அதெல்லாம் அந்த இப்போ நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. நிறைய சார் அது இல்லை சார், அது எல்லாரும் பண்ணுவாங்க சார். அது நான் முக்கியமாக அதை ஏன் சொல்கிறதுக்கான காரணம், சம்டைம்ஸ் வந்து ஆக்டர் வந்து அப்படியே வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சாப்பிடுறது, அது பப்ளிக் இருக்குது சொல்ல சினிமா ட்ரை பண்ணுற பசங்கிட்ட அது இருக்குது. என்னை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க சார். ஆக்டர் வந்து ரொம்ப தாட் ப்ராசஸ் இருக்கணும்னு நான் வந்து வரவங்களுக்கு எப்படி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்டர் வந்து ஒரு சீன் அவர் வந்து 14 வருஷம் இல்லை, எனக்கு ஒரு வருஷம் தெரியும். அந்த ஒரு வருஷத்தில் என்ன எனக்கு கிடைக்குது, ஆனால் அவருக்கு 14 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை சார். அப்போது எவ்வளோ சீக்கிரம் அந்த கதையை புரிஞ்சுக்கிறோம், எவ்வளோ சீக்கிரம் அதுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ப்ராசஸ் நடக்குதுல்ல, அதுக்கு தான் கேள்விகள் எல்லாமே. அதுதான் இம்ப்ரூவைசேஷனுங்கிறதுலாம். அதில் நிறையா செய்யப்பட்டு ஒரு 200 300 சொல்கிறோம், இல்லை 10 15 சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க சார். அதில் பாதி இல்லை 70% தப்பாக தான் இருக்கும், குப்பையாக இருக்கும். மேபி 4 5 உட்காரலாம் சார். மற்ற எல்லாமே டேரக்டர்ஸ் தெரியும், இது கதைக்கு செட் ஆகாது, இது தப்பாக இருக்குது வேணாம். பட் பை ஆஸ்கிங், பை டூயிங் சச் திங்ஸ் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஹவு மச் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் அபவுட் த ஃபில்ம் அண்ட் த கேரக்டர். ஸோ அதை வச்சு அவர் எனக்கு வேறு ஃபீல் பண்ணுவார். இப்போ ஒரு சீனில் சேபட் ஏதோ ஒரு சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது நான் ரொம்ப தப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க சார், அதில் அவர் தெரிஞ்சிடும் எனக்கு கதை சரியாக புரியலன்னு. அது கரெக்ட் பண்ணுறது மற்ற சீனுக்கு சேர்த்து சப்போர்ட் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர் அண்ட் த ஃபில்ம். ஸோ அது ஜென்ரலாக எல்லார்ட்டையும் இருக்கும், நாட் ஓன்லி வித் அன் ஆக்டர், சினிமோகிராஃபர், எல்லா எடிட்டர்கிட்ட எல்லார்ட்டையும் இருக்கும். ப்ரொடியூசரும் அந்த சென்ஸ் இருக்க போய் தான் குரங்கு முடிச்சுட்டு அவர் கமிட் பண்ணுறாரு. கமிட் பண்ணி அவர் சில விஷயங்களை சொல்லுவார், இதில் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வச்சுக்கலாம் பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி யாருக்கு என்னென்ன தோணுதோ சொல்லுவாங்க. இதில் தேவையானது தேவையில்லாது எதுன்னு அதை டிசைட் பண்ணுறது தான் டைரக்டரோட வேலை. பட் எல்லா சைட்லையும் எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஓகே சார், டன் சார். ஃபர்ஸ்ட் டைம் கதை சொல்ல போனேன், கதை மட்டும் சொல்லலை, நீங்கள் தான் பேசிட்டு இருந்தோம். 1 hour or 2 hours பேசிட்டு இருந்தோம். அப்புறம் எதுக்கு வந்தோம், கதை சொல்ல, சரி அதை இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் நான் சொல்லிட்டேன். இல்லைண்ணே நிறைய விஷயம் பேசிட்டு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணால் ரொம்ப சார் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிட்டு. அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் டைமில் ஒரு முறை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ பழசு புதுசுன்னு சொந்த கதை சோக கதை தான் ஃபுல்லாக பேசிட்டு இருந்தோம். அப்புறம் கதை பேசுறது இன்னொரு நாள் போயிடும். இந்த குரங்குமாமைக்கு அப்புறம் 6 வருஷம் இந்த படத்துக்கு 7 வருஷம் நாங்கள் எங்களோட லேப்டாப்பில் குரங்குமாமை இன்னும் இருக்கும். ஓகே, இந்த 7 வருஷம் நாங்கள் ஏதாவது ஒரு வாட்டியாவது இந்த குரங்குமாமை பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த 7 வருஷத்துல இந்த மகாராஜா மட்டும்தானா எழுதிட்டு இருந்தேன்? மகாராஜா மட்டும் சொல்ல முடியாது.
தொடர்ந்து எழுத மாட்டேன் பாஸ். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லி தொடர்ந்து எழுத மாட்டேன், எனக்கு ப்ரொமைஸ் செட் ஆகும். அப்புறம் அது வந்து ஆக்சுவலி நான் இதோட பிகினிங் வெர்ஷன் நாளைக்கு டைம்லேயே இருந்தது, அப்புறம் ஹோல் வெர்ஷனாகவே இருந்தது. அது நிறைய பேர் பிச் பண்ணும்போது நிறைய இஷ்யூ ஆகிடுச்சு. அது யாருக்கு பிடிக்கல, சில பேருக்கு பிடிச்சது, பட் ப்ரொடியூஸ் பண்ணது பயந்தாங்க. அப்புறம் அதோட ப்ரமைஸ் மட்டும் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டு மற்ற பிள்ளையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதை மட்டும் அந்த ஃப்ரெஞ்ச் மட்டும் எடுத்துட்டு வேற ஒரு சப்ளாட், வேற ஒரு பிளே எழுத ஆரம்பிச்சு தான் ஆஃப்டர் ப்ரோக்ராமுக்கு அப்புறம் இருந்தாங்க. ஸோ எழுதுக்கப்புறம் தொடர்ந்தெல்லாம் எழுத முடியாது, இது ரொம்ப தொடர்ந்து எழுதும் அப்படியே சும்மா ஐடியா வரும், எழுதுவோம், விளையாடுவேன், போவேன், ஊர் சுற்றுவேன், மறுபடியும் ஏதாவது ஒரு ஐடியா வரும், திருப்பி எழுதுவேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். நிறைய கதை சொல்கிறது பிடிக்கும் எனக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த கதை சொல்கிறது பிடிக்கும். கதை எழுதும்போது ஐடியா வர மாதிரி சொல்லும்போது நிறைய ஐடியா வரும். ஒரு டைம் மேலே ப்ரொடியூசர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் வந்து கூப்பிட்டு மந்த்லி 2 டைம் உட்கார வச்சுருவார், இவங்ககிட்ட சொல்லி பாருங்க அப்படின்னு. அவங்க சில ஐடியாக்கள் சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த 2 இயர்ஸ் ஷூட் போகுது, 2 இயர்ஸ் முன்னாடி இருந்து அந்த எல்லாத்தையும் கதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அந்த மாதிரி இதுக்குள்ளே தான் இருந்தேன். நடுவில் ஒரு சின்ன லைன் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். മൈ ബോസ് 2 കൺട്രീസ് പോലുള്ള സിനിമകളിലെ ഞാൻ ഉറങ്ങിപ്പോയി കേട്ടോ. പറയൂ. മൈ ബോസ് 2 കൺട്രീസ് പോലുള്ള സിനിമകൾ തിയേറ്ററിൽ കണ്ടപ്പോഴേ മലയാളത്തിൽ ഉർവശി ചേച്ചി കഴിഞ്ഞാൽ ഏറ്റവും നന്നായിട്ട് കോമഡി വർക്കൗട്ട് ചെയ്യുന്ന നായികയായിട്ട് തോന്നി. അതിനുശേഷം ഒരുപാട് സിനിമകളിൽ കണ്ടിരുന്നു. ചേച്ചിയുടെ ആദ്യകാലങ്ങളിൽ ബിഗ് ബിയിലൊക്കെ അഭിനയിച്ചിരുന്നു അമൽ നീരദ് സാർ. ഇപ്പൊ എന്താണ് ആ ഒരു ടീമിന്റെ ഒപ്പം കാണാത്തത്? അമൽ നീരദ് ഡെലിബറേറ്റ് അല്ല ആക്ച്വലി. നേരത്തെ ഭീഷ്മപർവം ബിഗ് ബിയുടെ പാർട്ട് 2 ആയിട്ട് അത് ചെയ്യുന്നതിന് മുമ്പ് ബിഗ് ബിയുടെ പാർട്ട് 2 ഉണ്ടാവുമെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. പിന്നെ ദാറ്റ് ഡിഡ് നോട്ട് ഹാപ്പൻ. അത് കഴിഞ്ഞിട്ട് പിന്നെ ഞാൻ എൻ്റെതായ ഒരു ട്രജക്ടറിയിലേക്ക് പോയി എന്നാണ് തോന്നുന്നത്. ഇറ്റ്സ് നോട്ട് ഡെലിബറേറ്റ്. വന്നാൽ ചെയ്യും, അത്രയേ ഉള്ളൂ. കോമഡി സ്ക്രിപ്റ്റുകൾ വരുന്നുണ്ട്, പക്ഷെ എന്നാലും മനസ്സിന് പിടിച്ച രീതിയിലുള്ള ഒരു പുതിയൊരു സോർട്ട് ഓഫ് ട്രീറ്റ്മെന്റ് കൂടി ആയിരിക്കണമല്ലോ. ഇറ്റ് ഹാസ് ടു വർക്ക്. വെറുതെ എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്തിട്ട് കാര്യമില്ല. പിന്നെ റൈറ്റ് ടീം ആയിരിക്കണം. ആ ടീമിന്റെ ഒരു ബ്യൂട്ടി ഉണ്ടായിരുന്നു. ദാറ്റ് ഇസ് വൈ ദോസ് ഫിലിംസ് വർക്ക്ഡ്. ബിക്കോസ് അവരും ആദ്യമായിട്ട് ചെയ്യുന്ന ഒരു എക്സ്പെരിമെന്റ്. ഇറ്റ് വാസ് എ ന്യൂ ഫിലിം ഫോർ മലയാളം അറ്റ് ദ ടൈം. ദാറ്റ്സ് വൈ ഇറ്റ് വർക്ക്ഡ്. Malayalis always need something new. Hi. 1 second. Oh wow, hi Mamta. Oh my god, I hardly get to call someone Mamta. Thank you. As in, Manslaila, was I curious about whether our people will like it or not? Absolutely. Oh, എനിക്കൊരു സംശയമായിരുന്നു. കാരണം എല്ലാ രീതിയിലും it's a film with a soul. It's not just a typical film that you would. I don't mean to say that Tamil films always make only mass masala films and we've always accepted it. We like Tamil films with its flavor, with its genuinity. We've always welcomed such films. But every once in a while you'll have a film like a Subramaniapuram or something that has more soul in it. This was a mix of the two, which I felt would perfectly work. And obviously at the time we're trying to make a good film. Nallor cinema indakkananu main oru motive. There is no uddesham. We're not thinking whether this is something that Malayali audience will accept or Telugu audience will accept. Anganeyallo oru universal story paraya adu satyasandhamayitte parayam എന്നുള്ളത് മാത്രമാണ് ഉദ്ദേശം. ആൻഡ് സച്ച് മൂവീസ് ഹാവ് ഓൾവേസ് ബീൻ വെൽക്കംഡ് ബൈ മലയാളീസ് എസ്പെഷ്യലി. വി ആർ ഹൈലി ക്രിട്ടിക്കൽ അബൌട്ട് ദ ഫിലിംസ് ദാറ്റ് വി വാച്ച്. വി ആർ ഹൈലി ക്രിട്ടിക്കൽ അബൌട്ട് ഹൗ വി ആക്സെപ്റ്റ് അവർ ആക്ടേഴ്സ്, ഹൗ മച്ച് വി fall in love with our artists and how many artists out of that we take home into our hearts. അപ്പോൾ I believe that എൻ്റെ ഹാർട്ടിൽ അതുപോലെ one such artist തന്നെയാണ് Mr. Vijay Sethupathi. So therefore I am a huge fan of his, and when his film came there was no way that I was going to let that pass. I just wanted to be a part of it. And I also was told that the script is amazing. So I had Sudhan's word in that. So that's how I became a part of this. Yeah? Thank you.
ശരിക്കും ആ മഹാരാജ എന്ന് പറയുന്ന ആ പേഴ്സൺ ശരിക്കും എന്താണ് അങ്ങനെ ചെറുതായിട്ടുള്ള ഒരു മനുഷ്യനാണോ இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, சாதம் மரண்டா காடு போடலாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அது அவன் மாட்டுக்கு அவன் ஏதோ சாதாரணமாக அவன் வாழ்க்கை அவன் மாட்டுக்கு பேசாமல் போயிருப்பான். அப்போ அவன் ஒய்ஃபு இறந்துட்டாங்க எல்லாம் இருந்தாலுமே இந்த குழந்தையோட அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் அவன் வாட்டுக்கு போயிருந்தா பேசாமல் இருப்பான் அவன் வாட்டுக்கு. ஆனால் அவன் லைஃப்பில் அவ்வளோ பெரிய டென்ஷன் நடந்தது. அது அவனால் தாங்க முடியல. அதுக்கு அவன் ஏதோ பண்ணுறான், அவ்வளோதான். இப்படிதான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லா சமயமும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லாருக்கும் அது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்மளே யோசிப்போம், நம்மளா இதை பண்ணோம் அப்படின்னு. அப்படி தானே? சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது, உள்ள வச்சுருக்கோம். அந்த மாதிரி தான் அது எல்லாருக்கும் இருக்குது. ஆமாம் சார், எனக்கும் தெரியல சார். வந்துடும் சார் 18th இது மும்பையில் இதில் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணுறதா சொன்னாங்க சார். தெரியல, கேளுங்க சார். அது ஆல்வேஸ் அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி சார். கொஞ்சம் பயம் இருக்குது தான் சார் செய்யும். அவங்கள யாராவது நம்பும்போது ஒரு பயம் இருக்கும், ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி சார். லாஸ்ட் உங்கள் பேர் என்ன? விஷ்ணு. நீங்கள் வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, பீப்புள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் எவ்ரிபடி, are you okay baby? And I love you so much. I love you. Thanks for this wonderful session. எல்லாருமே ரொம்ப அழகாக கேள்வி கேட்டீங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. தேங்க்ஸ் இல்லை. நான் இதெல்லாம் வழியை தாண்டி மம்தா ஒன்று சொன்னாங்கல்ல, இங்கே நீங்கள் படத்தை பார்க்குறதும் நீங்கள் அதை அணுகிற விதமும் என்னோடய படம் பண்ணையார் பர்த்தி கேரளா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செலக்ட் ஆனது. அது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. நான் படம் சான்ஸ் நான் நடிக்க ட்ரை பண்ணிருக்கும்போது இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ புரியாது, சப்டைட்டில் போயிடும். அப்போது ஒரு நாள் நான் டிசைட் பண்ணேன், மலையாளத்தில் நிறைய நல்ல படம் வந்தது, அது நமக்கு இன்னொரு சப்டைட்டில் புரியும்னு சொல்லி நான் கொஞ்சம் மலையாள படம் அங்கே ஸ்ரீ வீடியோஸ் ஒரு வீடியோஸ் நம்ம நார்மல் இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன். நான் இது ஸ்ரீ வீடியோஸ் ஒரு வீடியோ அங்கே மலையாள படமாக கிடைக்கும். அப்படி வாங்கி தொடர்ந்து ஒரு ஒரு 10-15 மலையாள படமாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு ரொம்ப பக்கத்தில் கல்ச்சர் இருக்குது, மொழியும் புரியும், சப்டைட்டில் பார்க்க வேண்டாம், ஆக்டர் வேறு நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி நான் பார்த்து கற்றுக்கேன். அப்புறம் இங்கே இன்னொரு விஷயம் நான் அழகாக சொல்ல விரும்புகிறேன். நான் பினராயி விஜயன் சாரோட ஒரு 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 ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன் சார். ஒரு சிஎம் வரும்போது எந்த சத்தம், ஒரு பெரிய பில்டப் எதுவுமே இல்லை. அவர் வாட்டுக்கு வந்தாங்க. நான் மேடையில் இருந்தேன், இன்னசென்ட் சார் இருந்தார் என் பக்கத்தில். அவர் கேட்டால் விஜய்க்கு போனோம் இல்லை அப்படின்னு. ஆமாம் சார், ஃப்ளைட் சார்ன்னு. சிஎம் இருக்கிற ஸ்டேஜில் எனக்கு ஃப்ளைட் இருக்குதுன்னு எனக்கு முக்கியம் கொடுத்து விஜய் நீங்கள் பேசிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்னார், உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு எந்த விதமான ட்ராவும் இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது. நான் அது லைஃப்பில் நான் இப்படி ஒரு 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 பொலிட்டிக்கல் லீடரை மீட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைதியாக நடந்தது எனக்கு பெரிய ஆச்சரியம். அது இப்போயும் நாங்கள் சினிமாவில் ஒரு அரசியல்னு ஒரு சீன் எழுதுனா அதுக்கு நாங்கள் எவ்வளோ பில்டப் எழுதணும்னு இருக்கு. ஓகே நான் வேறு யாரையும் சொல்ல முடியாது, அதனால் சென்ட்ரலாக சொல்கிறேன். ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அது நேரடியாக நான் அனுபவப்பட்டது. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் மூமெண்ட். அந்த இதுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. നമ്മുടെ കേരളത്തിലെ കൺസൾട്ടൻസി ത്രൂ ശ്രീപ്രിയ കമ്പൈൻസ് ആണ്. ശ്രീപ്രിയയുടെ പ്രതിനിധി ഹരിശേട്ടൻ നിങ്ങൾക്ക് നന്ദിയും ഒപ്പം കേരളത്തിലെ കളക്ഷനെ കുറിച്ചും അദ്ദേഹത്തിന്റെ സന്തോഷ വാർത്ത 2 വാക്ക് സംസാരിക്കുന്നതായിരിക്കും. അവസാനമായി എല്ലാവർക്കും നമസ്കാരം. ആദ്യം നന്ദി പറയാനുള്ളത്, എനിക്ക് ഈ സിനിമ ഇവിടെ വിതരണം ചെയ്യാൻ അവസരം ഉണ്ടാക്കിയിട്ടുള്ള എ വി മീഡിയ കൺസൾട്ടൻസി എന്ന് പറയുന്ന ഒരു കമ്പനിയാണ്. എ വി വെങ്കടേഷ് എന്ന് പറയുന്ന അദ്ദേഹത്തിനാണ്. ഇത്രയും വലിയൊരു ഹിറ്റായി ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഈ സിനിമ എനിക്ക് വിതരണം ചെയ്യാൻ പറ്റിയതിൽ എനിക്ക് വളരെ സന്തോഷമുണ്ട്. കാരണം ഞാൻ അദ്ദേഹത്തിൻ്റെ ഒരു വലിയ ഫാനാണ്. നമ്മൾ 135 സെൻറ്ററുകളിലാണ് കേരളത്തിൽ ഇത് ആദ്യത്തെ ആഴ്ച റിലീസ് ചെയ്ത സിനിമ. രണ്ടാമത്തെ ആഴ്ച നാളെ മുതൽ അത് 200 തിയേറ്ററിലോട്ട് കൂടുകയാണ് തിയേറ്ററിൽ. എനിക്ക് തോന്നുന്നത് ദിനപ്രതി കളക്ഷൻ കൂടിക്കൂടിയാണ് ഇത് വരുന്നത്.
മൂന്നാമത്തെ ആഴ്ച ചിലപ്പോൾ 250 തിയേറ്ററിലോട്ട് എത്തിയേക്കാം. നിങ്ങളെല്ലാവരും ഈ സിനിമ വിജയിപ്പിക്കണം, എല്ലാവരും തിയേറ്ററിൽ പോയി കാണണം. ഇത് വളരെ നല്ലൊരു സിനിമയാണ്, വളരെ മനോഹരമായൊരു സിനിമയാണ്. നല്ല ഫാമിലി ഓഡിയൻസ് നിറയെ ഈ സിനിമയ്ക്ക് കയറിക്കൊണ്ടിരിക്കുന്നുണ്ട്. എല്ലായിടത്തും തിയേറ്റർ റെസ്പോൺസും ഒക്കെ വളരെ വളരെ സന്തോഷത്തിലാണ്. അതിൻ്റെ കളക്ഷനും നന്നായി വരുന്നു. ഇനിയൊരു സിനിമ വിതരണം ചെയ്യാൻ പറ്റിയതിൽ എനിക്ക് വളരെ അഭിമാനമുണ്ട്, സന്തോഷമാണ്. താങ്ക് യു സർ. സർ, ഒരു ഗ്രൂപ്പ് ഫോട്ടോയ്ക്ക് വേണ്ടി നമ്മുടെ അതിഥികൾ ഒന്ന് എണീറ്റിരിക്കണമെന്ന് അഭ്യർത്ഥിക്കുന്നു. ഗ്രൂപ്പ് ഫോട്ടോ